நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு திருமணம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பண்ணி வச்சிருந்தாரு. அப்போவே தன்னுடைய மகனின் ஆசைக்கேற்ற மாதிரியாக ஜப்பானில் திருமணம் பண்ணியிருந்தாரு. அமெரிக்காவில் சில விஷயங்களால் பண்ண முடியலன்றதுனால ஏகப்பட்ட பிரபலங்கள் எல்லோருமே மணமக்களை வாழ்த்தியிருந்தாங்க. மலேசியாவில் இரட்டை கோபுரத்தில் அதற்கப்புறமாக இவர் ரிசப்ஷன் வச்சுருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க 10 மாதங்களாக எப்படியாவது தன்னுடைய மகனை உலகம் முழுக்க சுற்றி காட்டணும்னு சுற்றுலா போய் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஹாங்காங்கில் இருந்து அவங்க 3 நாட்களாக பயணம் செய்து சவுத் கொரியா போயிருக்காங்க. நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இவர் இப்போ கடைசியாக 2 வீடியோக்களை வெளியிட்டிருக்காரு. சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்போது அந்த 2 வீடியோக்கள்லையுமே அவங்களுடைய மருமகள் இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஆனால் அவங்க தன்னுடைய அப்பா அம்மா கூட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. திருமணத்திற்கு அப்புறமாக அப்பா அம்மா கூட இப்போ தான் இருக்காங்க. அவங்களையும் வர வச்சிருந்தார் நெப்போலியன் அவர்கள் சுற்றுலாவுக்குன்னு சொல்லி வராங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அதனால் தன்னுடைய அப்பா அம்மை திருமணத்திற்கு அப்புறமாக நீண்ட நாட்கள் கழித்து பார்க்கறதுனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் தனுஷ் அவர்களை அவங்களுடைய அம்மா தான், நெப்போலியன் அவர்களுடைய மனைவி தான் பார்த்து வந்துட்டுருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருக்குது. இன்னும் இவங்க 3 நாட்கள் பயணம் செய்து வந்ததுக்கு அப்புறமாக கொஞ்சம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வேறு நாட்டுக்கு போவாங்களா, இல்லை 3 மாதங்களையும் அங்கேயே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெப்போலியன் அவர்கள் நல்ல மனிதர். தன்னுடைய மருமகளை மிகப்பெரிய அளவில் அவர் மதிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா அவங்கள காணோம், எங்கே போயிட்டாங்கன்னு அப்படின்னு ரசிகர்கள் கேட்டு வர்றதா ரொம்ப வெள்ளாகி வருது. சிம்பு அவர்கள் மிகப்பெரிய அளவில் கம்பேக் கொடுத்த திரைப்படம் தான் மாநாடு. இப்போ அவர் அடுத்ததாக பார்க்கிங் திரைப்படத்தை இயக்கிய பிரேம்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாராம். அந்த படத்திற்கு கையாடு லோகர் அவர்கள் தான் பேர் பண்ண போகிறாங்கன்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. என்னடா இது, டிராகன் படத்தில் அப்படி நடிச்சிருந்தாங்களே அப்படின்னு எல்லோருமே இப்போ எதிர்பார்ப்பை அதிகமாக வச்சுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சிம்பு அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டரில் நடிக்க போகிறாராம். பார்க்கிங் படம் நம்மளை ரொம்பவே என்கேஜாக தான் வச்சுருந்தது. அதே போல் இப்போ இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக கதையோடு அமையும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போகிறாரு பிரேம்குமார் அவர்கள் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிம்பு அவர்கள் இப்போ எஸ்ஜே சூர்யா இயக்கத்தில் அடுத்து நடிக்க போகிறாரா, இல்லை அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள்ட்ட இணைந்து நடிக்க போகிறாரா அப்படின்னு அடுத்தடுத்த ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. ரசிகர்களை பூர்த்தி செய்ய போகிறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.